அப்போ தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, நம்முள் ஒருவர் அண்ணன் திருமாவளவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக போராடுபவர், நம் முன்னேற்றத்துக்காக போராடுபவர், தமிழ்நாட்டின் அடிப்படை உரிமைக்காக போராடுபவர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று அடிப்படையாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சொல்றேன், அந்த ராஜீவ்காந்தி சார்ந்த சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம், அந்த மக்களுக்கு சொல்றேன். இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுல தலித் மக்களுக்கு ஒரு தனி இடஒதுக்கீடு இருக்கு, பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு ஒரு இடஒதுக்கீடு இருக்கு. இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல இடஒதுக்கீடு 10% புடுங்கி, அதாவது நல்லா பிரீஃபா சொல்லணும்னா கவுண்டர்கிட்ட, தேவர்கிட்ட, வன்னியர் போன்ற பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு இருந்து 10% இடஒதுக்கீடு புடுங்கி 3% மக்களாக இருக்கக்கூடிய பாப்பானுக்கு வந்து கொடுத்தா 10% இடஒதுக்கீடு. இதை எதிர்த்து இன்னைக்கு சாதி பிரச்சனையை வளர்க்கறதுக்கு வரக்கூடிய RSS போற 70 கல்வி கொண்டு சாதி கலவரத்தை உண்டாக்க வரக்கூடிய சாதி சங்கத்தை சார்ந்த எந்த தலைவனும் இந்த தன்னுடைய இனத்தை சார்ந்த, தன்னுடைய சாதியை சார்ந்த இடஒதுக்கீடு பறிபோறதுக்கு எவனும் போராடல. அந்த போராட்டத்தை இந்தியாவிலேயே முதல் முறையாக மிகப்பெரிய அளவுல டெல்லியில் நடத்தியது, தமிழ்நாடு தலைவர் நடத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அண்ணன் திருமாவளவன் தான். எந்த எச்ராஜா போராடல, அண்ணாமலை போராடல, பாரதிய ஜனதா கட்சி தான் புடுங்கி கொடுத்துட்டான். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து புடுங்கி கொடுத்துட்டான். அப்போ நம்மில் ஒருவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை, நம்மில் ஒருவராக நமக்காக போராடக்கூடிய சிறுத்தைகள் கட்சியை தனிமைப்படுத்தக்கூடிய, அந்நியப்படுத்தக்கூடிய வேலையை செய்பவர்களை எதிர்த்து நிற்க வேண்டிய தார்மீக கடமை நமக்கு இருக்கின்றது. அதனால் இந்த கலவரத்தை ஏற்பாடுகளை, இந்த கலவரத்தை முன்னின்று செய்யக்கூடிய இந்த சமூக விரோத எச்ராஜாவை, சமூக விரோத அண்ணாமலையை, இந்த சாதி சங்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டும். தமிழர் விடியல் கட்சி எப்போதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு தோளோடு தோள் நின்று அனைத்து இடத்திலும் போராட்ட களத்திலும் நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.